السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். நம்முடைய சிறிய பெரிய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு நாம் இதனை ஓதுவோம். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அவர்கள் அதனை அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தும் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்களினுடைய கருத்து, அதாவது ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள். அந்த அனைத்து நேரங்களிலும் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. இந்த நேரத்திலும் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை ஓதி பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் கபூல் செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃபை இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஓதுவதை வழமையாக்கி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு துஆ இடம் பெறுகின்றது. அந்த குகைவாசி இளைஞர்கள் கேட்ட ஒரு துஆ. அவர்கள் யகீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை கேட்டார்கள். அல்லாஹ் அந்த இளைஞர்களை எவ்வாறு காப்பாற்றினான், அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தான் என்பதை அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே குறிப்பிடுகின்றான். அந்த இளைஞர்கள் அந்த நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை ஓதுகிறார்கள். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தௌ وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا என்ற இந்த துஆவை அந்த இளைஞர்கள் ஓதுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த இளைஞர்களை அந்த குகையினுள் கிட்டத்தட்ட 313 வருடங்கள் அல்லாஹ் அந்த இளைஞர்களை உறங்க வைத்தான். அன்பார்ந்தவர்களே, யக்கீனோடு இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக பலன் இருக்கின்றது. நாம் ஏனோ தானோ என்று அமல்களை செய்தால் நிச்சயமாக அதற்கு எந்த பலனும் கிடைக்காது. நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அமல்களுக்கு இந்த சம்பவத்தை வைத்தே நாம் அதற்கான
ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு சம்பவம் அந்த குகைவாசி இளைஞர்களுடைய சம்பவம். அல்லாஹ் எவ்வாறு அந்த குகைவாசி இளைஞர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். அவர்கள் உறங்கினார்கள். கிட்டத்தட்ட 313 வருடங்கள் அந்த குகையினுள்ளேயே அல்லாஹ் அவர்களை உறங்க வைத்தான். அந்த அளவுக்கு இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை மனனம் செய்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த துஆவையும் ஓதி வருவோம். அதே போன்றுதான் இந்த ஜும்ஆவுடைய நாளில் நேர காலத்தோடு நாம் பள்ளிகளுக்கு சென்று இந்த ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவது இதுவும் மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்துக்களை கூறுவோம். நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். இன்னும் ஏராளமான சிறப்புகள் நாம் ஸலவாத் கூறுவதற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார்களை செய்வோம். எந்த அளவுக்கு நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்கின்றோமோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒன்று தான் இந்த இஸ்திக்ஃபார். அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார்களை செய்வோம். அதே போன்று அதிகமாக குர்ஆன்களை ஓதுவோம், நல்லமல்களை செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களிலே மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதிகமாக நல்லமல்களை செய்து கொள்வோம். அதே போன்று இந்த துஆவை 3 தடவைகள் நாம் ஓதுவோம். யா ஹய்யு யா கய்யூம் யா அர்ஹமர் ராஹிமீன், யா ஹய்யு யா கய்யூம் யா அர்ஹமர் ராஹிமீன். என்றும் உயிருள்ளவனே, என்றும் நிலைத்திருப்பவனே, கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே என்று பொருள்படக்கூடிய அஸ்மாஉல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய திருநாமங்கள், அல்லாஹ்வினுடைய தன்மையை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம். அஸ்மாஉல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய இந்த அல்லாஹ்வினுடைய அழகிய இந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். இது மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. யா ஹய்யு யா கய்யூம் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று நாம் 3 தடவைகள் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நாம் ஒரு விடயத்தை நடக்காது, இந்த விடயம் நாம் எவ்வளவு கேட்டும் கிடைக்கவில்லை என்று ஒரு விடயத்தை நினைத்திருப்போம். அந்த விடயத்தை கூட அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். எப்பொழுதென்றால் நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் இந்த அமல்களை செய்கின்ற நேரத்திலே நாம் ஒரு நாள் செய்துவிட்டு அந்த விடயங்களை விட்டுவிட்டால் நிச்சயமாக அதில் பலனில்லை. தொடர்ச்சியாக நாம் செய்து வருவோம். நம்முடைய தேவைகள் ஆசைகள் நிறைவேறும் வரை நாம் இந்த விடயங்களை செய்வோம். ஏதோ ஒரு நாள் அல்லாஹ் நமக்கு அதனை தருவான்.